ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ரீசெண்டாக ஜீ தமிழ் நடந்திருக்கக்கூடிய சரிகமாப்பா ஷோவில் இந்த வாரம் டபுள் எலெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேர் யார், இதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஜீ தமிழ்ல நடந்தக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி ஷோ, ஃபேமஸ் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். இது வந்து சீசன் 5 சீனியருக்கான லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே சூப்பராக நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஃபைனல்ஸும் நெருங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லிட்டில் சாம்பியன் சரிகமாப்பா வந்து பார்த்தீங்கன்னா சீசன் வந்து 5 வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கான ப்ரோமோவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் லைவ்ல ஒவ்வொரு லொகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆள் எடுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஜூனியர் லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பார்க்கும்போது இப்போ சீனியர் லெவலுக்கான ஃபைனல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமே கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் கனெக்ஷன் கிட்டத்தட்ட 11 ஒரு 14 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்கள இதுக்கப்புறம் 2 பேரை நம்ம ஒரு வேலை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பினா மட்டும் தான் சீக்கிரமா டாப் 5 பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஃபைனல் லிஸ்ட்ல இருந்து தேர்ந்தெடுக்க முடியும்ன்றதுக்காக இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாரம் யார் தான் போவாங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் நம்ம வந்து சொல்லலாம். அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரதீபா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அறிவுலகன். இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை பவித்ரா இல்லைனா இனியா வந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பட் கிராஃப் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, அதாவது பவித்ராவையும் இனியாவும் இவங்க வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்களை கம்பேர் பண்ணும்போது பிரதீபாவுடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவா இருக்கிறதால இவங்க தான் கண்டிப்பா வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டபுள் எலெக்ஷன்ன்றதால இதுல மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன்னு பிரதீபா, அப்படி இல்லைன்னா அறிவழகன் போக சான்சஸ் இருக்கு. இன்கேஸ் இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரும் மிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு போக கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இங்க வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வாரம் கண்டிப்பா எலெக்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டபுள் எலெக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ சரிகமா பார்த்துருக்கக்கூடிய நேயர்களே, யார் நீங்க இந்த வாரம் வெளியேறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் இருந்து நீங்க நினைக்கிறீங்களோ ஸோ அந்த பர்சனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் ஃபைனலிஸ்ட்ல இவங்க தான் போவாங்க அப்படின்னு சொல்ற அந்த பர்சன் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.